Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 516 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபிய காட்டுறாங்க. அப்படியே வாயை பழந்துகிட்டு ஆடி போய் அசந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பயங்கரமான யானைய மனுஷன் தொடாமையே பொழந்து கட்டிட்டாரு. அதுவும் ஒரே அடியில. இந்த வடிவேல ஜோக்கில் ஒத்த கையில ட்ரெயினை நிப்பாட்டினவன்னு ஜோக் வருமே, அத மாதிரி ஒத்த கையில அந்த எலிபெண்ட சாச்சு போட்டாரு. இதுக்கு பேரு தான் கான்குரர் ஹாக்கி. இந்த ஹாக்கி வச்சிருக்கவங்க பேரு கண்டிப்பா பெரிய லெவல்ல இருக்கும். சோ இப்படி எல்லாம் ஹாக்கிய பத்தி நம்மால தெளிவா சொல்லுவாரா? லூஃபி அசந்து போயிருவான். கிங் ஆஃப் த பைரட்டோட க்ரூ மெம்பர்லாம் வேற லெவல்ல இருக்கீங்க, தொடாமலேயே ஒரு பீஸ்ட போட்டு தள்ளிட்டீங்களேன்னு பாராட்டி தள்ளுவான். பரவாயில்ல, பையன் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறானேன்னு அவருக்கும் சந்தோஷம். இப்ப மேட்டர் என்னன்னா, நம்ம பையன் இந்த ஹாக்கி பவரை நிறைய இடத்துல பார்த்திருக்கான். ஏன் நம்ம ஷாங்க்ஸ்ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்தவங்க தாத்தா, எனரு, ஐசா, ஹன்காக்கு, குஜா வாரியர்ஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேறு. அதெல்லாம் அந்த டைம்ல பார்த்து நம்ம பையன் ஸ்டன் ஆனான். ஆனா டீடைல் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் கூட அவன் யோசிச்சு பார்க்கல. நம்ம பையலுக்குள்ளேயே அந்த பவர் இருக்குது. ஆனா அந்த ஹாக்கி பவரை கத்துக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. கொஞ்சம் கஷ்டப்பண்ணுனவன அதெல்லாம் நமக்கு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர்னு சந்தோஷமா சொல்லுவான். அப்புறம் என்ன, பீஸ்ட போட்டு பொழந்து கட்டி இருக்காங்க. இனி அதை ரோஸ்ட் பண்ணிட வேண்டியதானே. பேசிக்கா இந்த அளவுக்கு பவர்ஸை கத்துக்கணும்னா ஏகப்பட்ட விஷயத்தை கத்துக்கிட்டு தான் இதுக்கு வரணும். ஆனா நம்ம பையன் ஆல்ரெடி சம ஸ்ட்ராங், பயங்கர குவாலிஃபைடு. அதனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அந்த அப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்மமெண்ட் ஹாக்கியோட பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கத்து கொடுக்க போறாரு. அதெல்லாம் அவன் நல்லா சூப்பரா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கான்குரர் ஹாக்கி என்ன இது எல்லாத்தையுமே நம்ம பையன் பக்காவா கத்துக்க 2 வருஷம் ஆயிரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹாக்கியை தான் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம பையன் அதை நல்லபடியா கத்துக்கிட்டு நல்லா சூப்பரா எக்ஸ்பேண்ட் பண்ணான்னா அவனாலையும் பவர்ஃபுல்லா மாற முடியும். ஓகேவா அவனு சாப்பிட்டுக்கிட்டே ஓகேமா. அதுக்கப்புறம் தெளிவா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவாரு. ஒரு ட்ரைனரா என்கிட்ட எப்பவுமே சிம்பிளா எதையும் எதிர்பார்க்காத, ரொம்பவும் கடினமா கொடூரமா இருக்கும் பாரா பையன். இப்ப அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கானாமா. எதுவா இருந்தாலும் தட்டி பிரிச்சிருவேமா. சோ லூஃபியோட கண்ணுல அவருக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது. சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி வாய் எடுப்பாரு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அட என்ன பண்ணுவான்னா, அந்த ஐலாண்ட்லயே சேஃபான இடம்னு சொல்லி ஒரு மரத்தை ஒண்ணு சொன்னாருல்ல, அங்க கொண்டு போய் அவனோட தொப்பியை வச்சுட்டு அப்படியே அவனோட பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். எங்க இருந்துன்னா சின்ன வயசுல சாபோ ஏஸ் கூட இருந்தால அங்க இருந்தே யோசிப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவனோட லட்சியம் கனவு எல்லாம் தான் பைரட் ஆகணும்னு சொல்லி 3 பேரும் போட்டு வேலையை பார்த்தாங்களே. இப்ப மிச்ச 2 பேர் இறந்து போயிட்டாலும் லூஃபி தான் அவங்க கனவை தாங்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சாதிச்சிட்டானா அது அவங்களே சாதிச்ச மாதிரி. சோ கண்டிப்பா நான் சாதிப்பேன். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பையலை நம்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும். சோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் பயங்கர ஸ்ட்ராங்கா மாற போறேன், யாரும் கவலைப்பட வேண்டாம், நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா டிராவல் பண்ணுவோன்னு ரெயிலியோட விவரு கார்டையும் அவன் கேப்ல சொருகி வச்சுட்டு நேரா அவட்ட ஓடிடுவான். அதாவது பயலோட பிராக்டிஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தேங்க்யூ சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படியே 2 பேரும் காட்டுக்குள்ள குடுகுடுன்னு வேகமா ஓடுவாங்க. லூஃபி அவன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சந்தோஷமா போவான். அதே நேரம் அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்னொன்னா காட்டுவாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு சாங் மாதிரி காட்டுவாங்க. அதுல நம்ம ப்ரூக்கு பாட்டு பாடிய மக்கள் அங்க சந்தோஷப்படுத்திட்டு இருப்பான். ஜோரோ அந்த பப்பூன்ஸுங்களை எப்படியாச்சும் பொழந்து கட்டி இவன் ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லி வேற லெவல்ல சண்டை போட்டு இருப்பான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சண்டை போட்டான்னா ஃபுல் எனர்ஜியில சண்டை போடலாம். பாடியில காயம் ஆரோக்குள்ளேயே ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லி வெறித்தனமான சண்டை. சஞ்சய் அதே மாதிரி தான் அந்த 99 ரெசிபி அப்படியாச்சும் கத்துக்கணும்னு சொல்லி அங்க இருக்க அத்தனை பேர்த்து கூடயும் வெறிகுண்டு சண்டை போட்டு இருப்பான். கப்பலை சேஃப்டியா டூவலும் அவனோட ஆளுகளும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க உசோப்பு அங்க இருக்கிற பிளான்ஸ் கிட்ட எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பிராங்கியா அவனோட பாடியை வேற லெவல்ல ஆயுதமா மாத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ரோபின் லூஃபியோட அப்பா டிராகனை பாக்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கான். சோ இப்படி ஒவ்வொருத்தருமே அடுத்தடுத்து ஸ்ட்ராங் ஆகி எப்படியாச்சும் லூஃபியை கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தணும்னு வெறித்தனமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி அவங்களோட கனவை கிவ் அப் பண்றாங்கன்னு சொல்ல வரல, அதுவும் சேர்த்தி தான். அலிய லூஃபி எல்லாம் நான் கண்டிப்பா சம ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு சொல்லி சந்தோஷமா கத்துற. அதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.